ஹாய் ஹலோ வணக்கம் நண்பன் நண்பி நான் உங்கள் ரவீந்த். இன்னைக்கு வீடியோவில் இப்போ மார்க்கெட்டில் ஒரு 30,000 ரூபா செக்மெண்ட்டில் நல்ல ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க என்ன ஸ்மார்ட் ஃபோன் வாங்கலாம், என்ன ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லாம் கன்சிடர் பண்ணலாம், எதற்காக கன்சிடர் பண்ணலாம், என்ன நல்லா இருக்குது நல்லா இல்லை அதை தான் வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் இதில் என்னோட பட்ஜெட் 28,000 ரூபா. ஸோ இந்த 28,000 ரூபாய்க்கு ஒரு நல்ல ஸ்மார்ட் ஃபோன் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரியல்மி கிட்ட மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ரியல்மி 11 Pro + 5G அப்படின்ற இந்த ஸ்மார்ட் ஃபோன் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஆக்சுவலி இதோட ப்ரைசிங் பார்த்தீங்கன்னா 8GB 256GB வேரியன்ட் 28,000 ரூபா அப்படின்ற இந்த ப்ரைசிங் இப்போதைக்கு மார்க்கெட்டில் செல் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் மெயினாக இந்த 28,000 ரூபா ப்ரைசிங் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய டிஸ்பிளே கர்வ்டு AMOLED டிஸ்பிளேவாக நமக்கு கிடைக்குது. 120 Hzக்கான ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு கர்வ்டு டிஸ்பிளே அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த செக்மெண்ட்டில் கர்வ்டு டிஸ்பிளே இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் எல்லாம் கிடைக்கிறது ஃபஸ்ட்டு இந்த ஸ்மார்ட் ஃபோனில் பாசிட்டிவாக இருக்குது. இது போக பேட்டரி 5000 mAh பேட்டரி கெப்பாசிட்டி கொடுக்குறாங்க. அண்ட் அதை சார்ஜ் பண்ண 100 watts ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட் இருக்குது. பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் மீடியாடெக்கோட டிமென்சிட்டி அப்படின்ற ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது இந்த செக்மெண்ட்டுக்கு ஓகே ரீசனபிளான ஒரு ப்ராசஸர் தான். ஓரளவுக்கு டீசெண்டான பர்ஃபார்மன்ஸ், நம்ம வந்து ரொம்ப குறை சொல்கிற அளவுக்கு இருக்காது, ஓரளவுக்கு நல்ல டீசெண்டான பர்ஃபார்மன்ஸ் கேமிங் மாதிரியான விஷயங்கள் எல்லாத்துக்குமே கன்சிடர் பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸர் தான். ஸோ அதுலேயும் பிரச்சனை இல்லை. கேமரா பொறுத்த வரைக்கும் பின்பக்கம் 3 கேமரா இருக்கும். அதில் பிரைமரி 200 மெகாபிக்சலுக்கான கேமரா OISக்கான சப்போர்ட்டோட இருக்கும். இது போக 8 மெகாபிக்சல் அல்ட்ராவைட் 2 மெகாபிக்சல் மேக்ரோ கொடுத்துருப்பாங்க. முன்பக்கம் 16 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமரா கொடுத்துருப்பாங்க. ஸோ 200 மெகாபிக்சல் கேமரானதும் ரொம்ப பெருசாக எதிர்பார்க்காதீங்க. 200 மெகாபிக்சல் அப்படி இப்படி இருக்கும்னு ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்கும். இந்த செக்மெண்ட்டுக்கு உங்களுக்கு ரீசனபிளாக ஓரளவுக்கு டீசெண்டான கேமரா பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். ஸோ அதில் குறை இருக்காது. பட் 200 மெகாபிக்சல் அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப பெருசாக எதிர்பார்க்க வேணாம். ஸோ அந்த அளவுக்கு சூப்பராக இருக்காது, டீசெண்டான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். இது போக நான் சொன்ன மாதிரி டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இருக்குது. மற்றபடி இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ப்ரைசிங் 28,000 ரூபா. ஸோ இந்த செக்மெண்ட்டுக்கு ரியல்மி கிட்ட இருந்து இந்த மாதிரியான ஃபீச்சரோட ஸ்மார்ட் ஃபோன் ஓகேன்னு நினச்சிங்கன்னா ட்ரை பண்ணலாம். ஓகே, நல்ல ஆப்ஷனாக இருக்குது. அடுத்து என்னோட பட்ஜெட் கொஞ்சம் 30,000 ரூபாய்க்குள்ளே 29,000 29,500 அந்த மாதிரி சொல்லுங்கன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் நத்திங் உடைய ஃபோன் ஒன் ட்ரை பண்ணலாம். ஆக்சுவலி இப்போ நிறைய பேர் யோசிக்கலாம் நத்திங் ஃபோன் ஒன்று இப்போ ஏன் ட்ரை பண்ணும், அடுத்து நத்திங் ஃபோன் 2 அடுத்த வாரம் லான்ச் ஆக போகுதுல அதுக்கு போயிடலாமே அப்படின்ற மாதிரி சில பேர் கேட்கலாம். ஓகே தான், நத்திங் ஃபோன் 2 அடுத்த வாரம் லான்ச் ஆக போகுது. பட் இப்போதைக்கு என்னுடைய ஆப்ஷன் என்னன்னா நத்திங் ஃபோன் 2 யாரும் பெருசாக போகாதீங்க. ஏன்னா நத்திங் ஃபோன் 2 இப்போதைக்கு வரக்கூடிய அப்டேட்ஸ் பாடி பார்த்தீங்கன்னா 40,000 ரூபா ப்ரைசிங்கில் வரும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லப்படுது. அதுவுமே பெருசாக நத்திங் ஃபோன் 1லேருந்து ஃபோன் 2க்கு பெருசாக அப்கிரேட் எதுவும் இருக்கிற மாதிரி தெரியல. ஸோ அப்படி பார்க்கும்போது நத்திங் ஃபோன் 2க்கு இப்போ போக வேணாம், எப்படி லான்ச் பண்ணி கொஞ்ச நாள் ஆச்சுன்னா அவங்களே ப்ரைஸை கம்மி பண்ணி கொண்டு வருவாங்க. ஸோ அப்போ வேணா பார்த்துக்கலாம். ஸோ இப்போதைக்கு பார்க்கும்போது நத்திங் ஃபோன் பார்த்தீங்கன்னா அடிக்கடி 28,000 29,000 இந்த மாதிரி ப்ரைசிங் மாறி மாறி கிடைக்குது. ஸோ அதனால் இந்த செக்மெண்ட்டுக்கு நத்திங் ஃபோன் ஓரளவுக்கு ரீசனபிளான ஒரு ஸ்மார்ட் ஃபோனாக இருக்குது. ஸோ ஃபீச்சர்ஸ் படி பார்க்கும்போது டிஸ்பிளே 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்க்கான ஒரு OLED பேனலுக்கான டிஸ்பிளே அப்படின்றது கொடுத்துருப்பாங்க. டிஸ்பிளேலாம் குறையில்லை, நல்லாவே இருக்குது. டிஸ்பிளேடைய பர்ஃபார்மன்ஸ்லாம் டீசெண்டாக இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்குது. பட் பேட்டரி கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 4500 mAh பேட்டரி கெப்பாசிட்டி கொடுத்துருப்பாங்க. அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் பாக்ஸில் உனக்கு சார்ஜர் வராது. ஸோ தனியாக வாங்கிக்கிற மாதிரி இருக்கும். 45 watts சார்ஜர், அதுவுமே 2,500 ரூபாய்க்கு ஆக்சுவலி அவங்களுடைய வெப்சைட்டில் செல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. ஏன்னா இப்போ ப்ரைசிங் 29,000 ரூபா அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா இதில் 2,500 ரூபாய் எக்ஸ்ட்ரா நம்ம இந்த சார்ஜருக்காக வேறு போயிட்டு நம்ம கொடுக்கணும். ஸோ அப்படி பார்க்கும்போது 31,000 ரூபாய்க்கு மேலே ப்ரைசிங் வந்துடுது. ஸோ அதுதான் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக பார்க்குறேன். மற்றபடி பார்த்தீங்கன்னா வயர்லெஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட்லாம் இந்த செக்மெண்ட்டில் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது அடுத்த பாசிட்டிவ். மற்றபடி பர்ஃபார்மன்ஸுக்குன்னு பார்க்கும்போது இங்கே ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்னாப்ட்ராகன் 778G அப்படின்ற ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஆக்சுவலி இது 29,000 ரூபா செக்மெண்ட்டுக்கு ஓகே தான், ரீசனபிள் தான். ரொம்ப நம்ம குறை சொல்கிற அளவுக்கு இருக்காது. நமக்கு டிமென்சிட்டி 1080 மாதிரி தான், அந்த அளவுக்கு ஒரு பர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது நம்ம கொடுக்கும். கேமிங் மாதிரியான விஷயங்கள் எல்லாமே கன்சிடர் பண்ணலாம். பட் இந்த செக்மெண்ட்டுக்கு சூப்பர் பெஸ்ட் அப்படின்னு சொல்ல மாட்டேன். பட் இந்த செக்மெண்ட்டுக்கு ஓகே தான், ரொம்ப குறை சொல்கிற அளவுக்கான ப்ராசஸர் கிடையாது, ஓரளவுக்கு நல்ல பர்ஃபார்மன்ஸ் எடுக்கலாம். அண்ட் கேமரா பொறுத்த வரைக்கும் பின்பக்கம் 2 கேமரா 50 மெகாபிக்சல் + 50 மெகாபிக்சலுக்கான கேமரா கொடுத்துருப்பாங்க. முன்பக்கம் 16 மெகாபிக்சலுக்கான கேமரா கொடுத்துருப்பாங்க. இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கும். ஸோ அந்த வகையில் ப்ரைசிங் உங்களுக்கு 29,000 ரூபா மாதிரியான ப்ரைசிங் நீங்கள் செட் பண்ணியிருக்கீங்க. ஸோ அந்த செக்மெண்ட்டில் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இதை ட்ரை பண்ணலாம். அண்ட் மொபைலுடைய லுக்கும் கொஞ்சம் யூனிக்காக கிளிஃப் லைட்டிங்கான இன்டர்ஃபேஸோடலாம் இருக்கும். ஸோ அது உங்களுக்கு பிடிச்சிருக்கு, நத்திங் ஃபோன் ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ட்ரை பண்ணலாம். தாராளமாக இந்த 30,000 ரூபாய்க்கும் செக்மெண்ட்டில் உங்களுக்கு ஒரு நல்ல ஆப்ஷனாகவே இந்த ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது. அடுத்து எனக்கு இந்த 30,000 ரூபா செக்மெண்ட்டில் சாம்சங் கிட்டேருந்து ஒரு ஸ்மார்ட் ஃபோன் சொல்லுங்கள். சாம்சங் உடைய அந்த 1 UIக்காகவே நான் ஸ்மார்ட் ஃபோன் வாங்குறேன். ஸோ அதுக்காக எனக்கு ஒரு ஸ்மார்ட் ஃபோன் சொல்லுங்கன்னு கேட்டிங்கன்னா சாம்சங் உடைய Galaxy A32 5G அப்படின்ற இந்த ஸ்மார்ட் ஃபோன் நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம். ஆக்சுவலி இந்த ஸ்மார்ட் ஃபோன் சாம்சங் லவர்ஸை தாண்டி ஒரு சில விஷயங்கள் நல்லாவே இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது 120 Hzக்கான சூப்பர் AMOLED ப்ளஸ்க்கான டிஸ்பிளே அப்படின்றது இங்கே நம்ம கொடுத்துருப்பாங்க. கால்மிங் ஒரு கிளாஸ் 5க்கான ப்ரொடெக்ஷனோட இந்த டிஸ்பிளே இருக்கும். ஸோ இந்த செக்மெண்ட்டுக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் டிஸ்பிளே ஆகும். இந்த டிஸ்பிளே உங்களுக்கு நல்ல வியூவிங் ஆங்கிள் எல்லாத்துக்குமே நல்லாவே இருக்கக்கூடிய ஒரு டிஸ்பிளேவாக இருக்கும். மற்றபடி பேட்டரின்னு வரும்போது இங்கே 5000 mAh பேட்டரி கெப்பாசிட்டி இருக்கும். ஸோ அது ஓகே குட் தான். பட் ஆனால் ஃபாஸ்ட் சார்ஜிங் 25 watts ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட் தான் கொடுப்பாங்க. அண்ட் அந்த சார்ஜரையும் பாக்ஸில் கொடுக்க மாட்டாங்க. ஸோ இதுதான் இங்கேயுமே இருக்கக்கூடிய பிரச்சனை. நத்திங் ஃபோன் 1 மாதிரி தான். ஸோ சார்ஜர் பாக்ஸில் கொடுத்துருந்தாங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ அது இல்லை அப்படின்றது ஃபஸ்ட்டு இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ஒரு நெகட்டிவாக இருக்கும். மற்றபடி பர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது மீடியாடெக்கோட டிமென்சிட்டி 1080 அப்படின்ற ப்ராசஸர் ஆக்சுவலி யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது நான் எப்பவும் சொல்கிற மாதிரி தான் இந்த செக்மெண்ட்டுக்கு பெஸ்ட்டுன்னு சொல்ல மாட்டேன். பட் ஓரளவுக்கு உங்களால் கேமிங் மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே உங்களால் புஷ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸர் தான் கேமிங் மாதிரி
விஷயங்கள்லாம் ப்ளே பண்ணலாம். பட் பெஸ்ட்டான ப்ராசர் கிடையாது. ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துங்க. மற்றபடி கேமரா பொறுத்த வரைக்கும் பின்பக்கம் 3 கேமரா, பிரைமரி பார்த்தீங்கன்னா 48 மெகா பிக்சலுக்கான கேமரா OISக்கான சப்போர்ட்டோட இருக்கும். இது போக 8 மெகா பிக்சலுக்கான அல்ட்ரா வைட் அண்ட் 5 மெகா பிக்சலுக்கான மேக்ரோ கொடுத்துருப்பாங்க. அண்ட் முன்பக்கம் 13 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா கொடுத்துருப்பாங்க. ஸோ கேமரா பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த செக்மெண்ட்டில் சாம்சங் கிட்டேருந்து ஒரு நல்ல கேமரா பர்ஃபார்மன்ஸ் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் உங்களால் எடுத்துக்க முடியும். ஸோ அதனால் கேமரா சென்ட்ரிக்காக பார்க்கும்போதுமே இந்த செக்மெண்ட்டுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் குட் அப்படின்னே சொல்லலாம். இது போக இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இருக்கும். அண்ட் SD கார்டு உங்களுக்கு வேணும்னாலும் தனியாக நீங்கள் போட்டுக்கலாம். 1 TBக்கான SD கார்டுக்கான சப்போர்ட்டும் இருக்கும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொஞ்சம் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் பாசிட்டிவாக இருக்குது. பட் அதே சமயம் சார்ஜர் இல்லாது அந்த பர்ஃபார்மன்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் ட்ராபேக்காக இருக்குது. ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா இப்போ 30,000 ரூபா மாதிரியான ப்ரைஸிங் இந்த ஸ்மார்ட் ஃபோன் மார்க்கெட்டில் செல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த செக்மெண்ட்டில் சாம்சங் கிட்டேருந்து ஒரு ஸ்மார்ட் ஃபோன் ட்ரை பண்ண நினச்சிங்கன்னா தாராளமாக ட்ரை பண்ணலாம். இது உங்களுக்கு சாம்சங் கிட்டேருந்து ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அடுத்து எனக்கு இந்த 30,000 ரூபா செக்மெண்ட்டில் இந்த ஒரு பிளாட்வேர்ஸ் ஆட்ஸ் எதுவுமே புஷ் பண்ணாத ஒரு ஸ்டாக்யூவே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன் கேட்டிங்கன்னா நீங்கள் மோட்டோலா கிட்டேருந்து மோட்டோ H40 அப்படின்ற இந்த ஸ்மார்ட் ஃபோன் தாராளமாக ட்ரை பண்ணலாம். ஆக்சுவலி இந்த ஸ்மார்ட் ஃபோன் டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 144 Hz ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு POLED டிஸ்பிளே, அதுவும் கர்வ்டு OLED பேனலுக்கான டிஸ்பிளே அப்படின்றது கொடுத்துருப்பாங்க. ஆக்சுவலி இந்த ஸ்மார்ட் ஃபோனில் தான் உங்களுக்கு 144 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட அந்த கர்வ்டு டிஸ்பிளே அப்படின்ற இந்த காம்பினேஷன் இந்த ஒரே ஒரு ஸ்மார்ட் ஃபோனில் தான் கிடைக்கும். ஸோ ஒரு ஹை ரெஃப்ரெஷ் ரேட்டோட கர்வ் டிஸ்பிளே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னா இது நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம். இது போக பேட்டரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4400 mAhக்கான பேட்டரி கெப்பாசிட்டி தான் இருக்கும். ஸோ பேட்டரி தான் கொஞ்சம் கம்மி இந்த ஸ்மார்ட் ஃபோனில். பட் சார்ஜ் பண்ணுறதுக்கு 68 வாட்ஸ்க்கான சார்ஜர் கொடுத்துருப்பாங்க. ஓகே, இந்த செக்மெண்ட்டுக்கு டீசன்ட் தான். பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் மீடியாடெக்கோட Dimensity 820 அப்படின்ற ஒரு ப்ராசர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஆக்சுவலி இந்த ப்ராசர் இந்த செக்மெண்ட்டுக்கு ஓகே தான். உங்களால் கேமிங் மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நல்லாவே ப்ளே பண்ணிக்க முடியும். ஓரளவுக்கு டீசெண்டான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். பட் ரொம்ப பெஸ்ட் அப்படின்னு சொல்ல முடியாதுனாலும் ஓரளவுக்கு உங்களால் எல்லாமே நல்லாவே ப்ளே பண்ணிக்க முடியும். ஓரளவுக்கு நல்லாவே உங்களுக்கு ப்ளே பண்ணி கொடுக்கும் கேமிங் மாதிரி விஷயங்கள். ஸோ அதில் பிரச்சனை கிடையாது. கேமரா பொறுத்த வரைக்கும் பின்பக்கம் 2 கேமரா கொடுத்துருக்காங்க. அண்ட் ரெண்டுமே யூஸ்ஃபுல்லான கேமரா. பிரைமரி பார்த்தீங்கன்னா 50 மெகா பிக்சல் கேமரா OISக்கான சப்போர்ட்டோட கொடுத்துருப்பாங்க. இது போக சப்போர்ட்டிவ்க்கு பார்த்தீங்கன்னா 13 மெகா பிக்சலுக்கான அல்ட்ரா வைட் கொடுத்துருப்பாங்க. இந்த அல்ட்ரா வைடே மேக்ரோவாகவும் ஒர்க் ஆகும். ஸோ உங்களுக்கு அல்ட்ரா வைட் ஷாட்ஸ் மேக்ரோ மாதிரியான விஷயங்களும் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் நல்லாவே உங்களுக்கு எடுத்துக்க முடியும். இது போக முன்பக்கம் செல்ஃபி கேமராவுமே 32 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா கொடுத்துருப்பாங்க. அண்ட் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் மாதிரியான விஷயங்களும் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கும். அப்படின்றதுனால இந்த செக்மெண்ட்டில் பார்க்கும்போது மோட்டோரோலா கிட்ட இருந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் நிலைய ஒரு நல்ல ஆப்ஷன். ஆக்சுவலி ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா 8GB 256GBக்கான ஸ்டோரேஜ் ஆப்ஷன் 30,000 ரூபாய்க்கு செல் பண்ணுறாங்க. ஸோ 256GBக்கான ஸ்டோரேஜ் ஆப்ஷனும் இந்த செக்மெண்ட்டில் கிடைக்குது அப்படின்றது பாசிட்டிவ். இது போக மெயினான பாசிட்டிவ் ஸ்டாக்யூவே. ஸோ உங்களுக்கு ஆட்ஸ் அண்ட் பாட்வர்ஸ் எதையுமே புஷ் பண்ணாத ஒரு க்ளீனான ஸ்டாக்யூவேக்கான எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றதும் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கிடைக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு ஸ்டாக்யூவே எக்ஸ்பீரியன்ஸோட மோட்டோரோலா கிட்ட இருந்து ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இந்த செக்மெண்ட்டில் ட்ரை பண்ண நினச்சிங்கன்னா இது ஒரு நல்ல ஆப்ஷன். தாராளமாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். அடுத்து இவ்வளோ நேரம் நம்ம சொன்ன ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எல்லாத்துலேயுமே நிறைய விஷயங்கள் நல்லா இருந்தாலும் இந்த பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு வரும்போது அது அந்தளவுக்கு பெஸ்ட்டாக இல்லை, ஓரளவுக்கு இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருப்போம். ஸோ ஓரளவுக்கு இல்லாமல் ஒரு பெஸ்ட்டான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இந்த செக்மெண்ட்டில் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக போக்கோவோட Poco F3 5G இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு தான் போய் ஆகணும். ஏன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனில் பார்த்தீங்கன்னா ஸ்னாப்ட்ராகனோட 7+ Gen 2 அப்படின்ற இந்த ப்ராசர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு 4 nm சைஸில் இருக்கக்கூடிய ப்ராசர். அண்ட் இது 30,000 ரூபா செக்மெண்ட்டில் இப்போ கரண்ட்டாக இருக்கக்கூடிய எல்லா ப்ராசஸரையும் விடவே ஒரு பெஸ்ட்டான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ். அதனால் இந்த செக்மெண்ட்டுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் பர்ஃபார்மன்ஸ்க்காக நீங்கள் கண்டிப்பாக கன்சிடர் பண்ணலாம். இது போக ஃபீச்சர்னு பார்த்தீங்கன்னா 120 Hzக்கான AMOLED பேனலுக்கான டிஸ்பிளே இங்கே கொடுத்துருப்பாங்க. 5000 mAhக்கான பேட்டரி, 67 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட் இருக்கும். அண்ட் கேமரா பொறுத்த வரைக்கும் 3 கேமரா, பின்னாடி 64 மெகா பிக்சல் OIS சப்போர்ட் இருக்கக்கூடிய கேமரா. பட் ஆம்னிவிஷன் சென்சரோட தான் இருக்கும் இந்த கேமரா. இது போக 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட், 2 மெகா பிக்சல் மேக்ரோ இருக்கும். முன்பக்கம் 16 மெகா பிக்சல் செல்ஃபி, அதே மாதிரி சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் தான் இருக்கும். ஸோ AMOLED டிஸ்பிளே இருந்தாலும் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இந்த டிஸ்பிளே கிடையாது, சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் தான். ஸோ இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் இந்த கேமராவுமே உங்களுக்கு ஓரளவுக்கு டீசெண்டான கேமரா பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். ரொம்ப மொக்கையெல்லாம் இருக்காது. ஸோ அதனால் அது உங்களுக்கு பெரிய ட்ராபேக்காக இருக்காது. பட் இந்த டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இல்லை, சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் மாதிரியான விஷயங்கள் இருக்கும். ஸோ இதை மட்டும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறீங்க அப்படின்னு பட்சத்தில் இந்த Poco F3 5G கன்சிடர் பண்ணலாம். ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா 8GB 256GBக்கான வேரியன்ட் 30,000 ரூபா அப்படின்ற ப்ரைஸிங்க்கு செல் பண்ணுறாங்க. ஸோ இந்த 30,000 ரூபா செக்மெண்ட்டில் பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாக எனக்கு ஒரு பெஸ்ட்டான பர்ஃபார்மன்ஸ் கேமிங்காக நான் ஸ்மார்ட் ஃபோன் வாங்குறேன்னு நினச்சிங்கன்னா இது ட்ரை பண்ணலாம். கண்டிப்பாக நல்ல ஆப்ஷனாக இருக்கும். மற்றபடி இப்போ எனக்கு இந்த 30,000 ரூபா செக்மெண்ட்டில் மார்க்கெட்டில் ஓரளவுக்கு நல்ல ஸ்மார்ட் ஃபோன்ப்பா இதெல்லாம் நீங்கள் கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு எனக்கு தோணுன சில ஸ்மார்ட் ஃபோன்ஸை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ எந்த காரணத்துக்காக சூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி எல்லா விஷயங்களும் சொல்லியிருக்கேன். ஸோ அப்படி நான் சொன்னதுலேருந்து உங்களுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் பெஸ்ட்டாக படுது. 30,000 ரூபாய்க்கு நீங்கள் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வாங்குறீங்கன்னா எதை ட்ரை பண்ணுவீங்க, எதை கன்சிடர் பண்ணுவீங்க, கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள்.